Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 2 டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் தான் பார்க்க போறோம். It is a pleasant morning after yesterday's refreshing rain. Dr. Raghu and Maniram Chacha, uncle, have been invited to the school by the science teacher Madam Suleika to facilitate an exciting nature walk. Dr. Raghu is a scientist at the nearby research laboratory and Maniram Chacha is an elderly person from a nearby community. Maniram Chacha is an expert in mimicking bird calls. He is also brilliant at identifying a variety of plants and animals. இன்னைக்கு மார்னிங் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பிளசண்டா இருக்கும். ஏன் மார்னிங் ரொம்ப பிளசண்டா இருக்கு அப்படின்னா நேத்து மழை பெஞ்சுது, அதனால இன்னைக்கு மார்னிங் ரொம்ப பிளசண்டா இருக்குன்னு சொல்றாங்க. டாக்டர் ரகு அண்ட் மணிராம் சாச்சா இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல்ல இருக்கிற சயின்ஸ் டீச்சர் இன்வைட் பண்றாங்க. அந்த சயின்ஸ் டீச்சரோட நேம் என்ன அப்படின்னா சுலேகா. இவங்க எல்லாருமே சேர்ந்து நேச்சர் வாக் அரேஞ்ச் பண்றாங்க. டாக்டர் ரகு அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா பக்கத்துல இருக்க லேபரேட்டரியில ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மணிராம் சாச்சா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா பக்கத்துல இருக்க கம்யூனிட்டில ஒரு எல்டர்டு பர்சன். மணிராம் சாச்சா எதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அப்படின்னா பேர்ட்ஸ் கால்ஸ் மிமிக் பண்றதுல, பறவைங்களோட சவுண்ட் எல்லாத்தையும் மிமிக் பண்றதுல மணிராம் சாச்சா ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுலயும் மணிராம் சாச்சா ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்களாம். To prepare them for a nature walk, Dr. Raghu informs the students that the objective of this walk is to experience the beauty and variety of plants and animals in the nature. The students are excited to join them. They are curious to interact and learn from them. The teacher advised the students to carry a notebook, a pen, and a water bottle. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நேச்சர் வாக் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னு சொன்னோம்ல. இப்போ ரகு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம நேச்சர் வாக்கு போகும்போது அதுல நம்ம என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ், அதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதையும் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய எக்ஸைட்டும் ஆவீங்க, அதனால எல்லாருமே இதுல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி டாக்டர் ரகு இன்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கியூரியஸா இதை பத்தி இன்டராக்ட் பண்ண ஆரம்பிக்காங்க. அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ் சில அட்வைஸும் கொடுக்காங்க. என்னென்ன அட்வைஸ் கொடுக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நோட் புக், பென், வாட்டர் பாட்டில் இது எல்லாமே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. As they walk, they begin exploring the plants and animals around them. Dr. Raghu advised the students to notice the variety of smells in the park and emphasize respecting all living creatures and observing them without disturbing. Maniram Chacha tells the students do not only observe different plants and animals, but also to carefully listen to the different sounds. The students come across a variety of plants, including grasses, bushes, and large trees. They also observe a variety of birds sitting on the branches of trees, butterflies moving from flower to flower, and monkeys jumping from one tree to another. They record their observation in their notebooks and discuss them with Dr. Raghu and Maniram Chacha. நேச்சர் வாக்கு போகும்போது அவங்க என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படின்னா அவங்கள சுத்தி நிறைய பிளான்ட்ஸ், நிறைய அனிமல்ஸ் இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. டாக்டர் ரகு ஒரு அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. என்ன அட்வைஸ் கொடுக்காங்க அப்படின்னா பார்க்கல நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்மெல்ஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய லிவிங் கிரியேச்சர்ஸும் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம தான் நேச்சர் வாக் போகணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி மணிராம் சாச்சா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல மட்டும் நிறைய வெரைட்டி இருக்கிறத பார்க்காதீங்க, சவுண்ட்ஸையும் நல்லா கவனமா கேளுங்க, நிறைய வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மணிராம் சாச்சா சொல்றாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பிளான்ட்ஸ் என்னென்ன வெரைட்டில இருக்கு அப்படின்னா கிராஸ், பஸ், லார்ஜ் ட்ரீஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் அதோட பிரான்ச்சஸ்ல இருந்தது சொல்றாங்க. அதே மாதிரி பட்டர்ஃபிளைஸ் ஒரு ஃபிளார்ல இருந்து இன்னொரு ஃபிளார் ஜம்ப் பண்ணிட்டே இருந்தது. அதே மட்டும் இல்லாம மங்கி ஒரு ட்ரீல இருந்து இன்னொரு ட்ரீக்கு ஜம்ப் பண்ணிட்டு இருந்தது. இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட நோட் புக்ல நோட் பண்ணி டாக்டர் ரகு அண்ட் மணிராம் சாச்சா கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க.
The students can hear the chirping of birds. Dr. Raghu informs them that each bird has a unique chirp. This is an example of diversity in nature. Dr. Raghu requested Maniram Chacha to mimic calls of some birds. Maniram Chacha mimicked bird calls. The students enthusiastically start copying him. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வந்து பேர்ட்ஸோட சிப்பிங் பேர்ட்ஸோட சத்தத்தை வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது டாக்டர் ரகு வந்து எல்லா பேர்ட்ஸோட சவுண்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பேர்ட்ஸோட சவுண்டுமே யூனிக்கா தான் இருக்கும். இதான் வந்துட்டு நம்ம நேச்சரோட டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். டைவர்சிட்டினா என்ன அப்படின்னா, ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிளேஸ்ல வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து வந்து ஒரே இடத்துல வந்து க்ரோ ஆகும்ல, இதை தான் வந்து நம்ம டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். இது நம்ம இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்தியால வந்து ஒரே டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு ஸ்டேட்லயும் ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருந்து நிறைய வேரி ஆயிட்டே தான் இருக்கும். அதனாலதான் இந்தியாவையும் நம்ம ஒரு டைவர்சிட்டி கண்ட்ரின்னு சொல்லுவோம். டாக்டர் ரகு வந்து மணிராம் சாச்சா கிட்ட பேர்ட்ஸோட சவுண்டை வந்து மிமிக் பண்ண சொல்லி கேட்கறாங்க. மணிராம் சாச்சாவும் நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் வந்து மிமிக் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை ரொம்ப ஹாப்பியா மணிராம் சாச்சா பண்ற மாதிரியே திரும்ப பண்றாங்க. Have you ever observed different plants and animals around you? Share and discuss your observation with your friends and teacher. இப்ப இந்த மாதிரி நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்திருக்கீங்களா? அப்ப அப்படி பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் கூட டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. 2.1 Diversity in plants and animals around us. Activity 2.1 Let us explore and record. Plan for a nature walk with your teacher to a park or a nearby forest. இப்ப நம்ம இவங்க வந்து எப்படி ஒரு நேச்சர் வாக் போனாங்களோ அதே மாதிரி உங்களோட டீச்சர் கூட பக்கத்துல இருக்க பார்க்க வந்து நேச்சர் வாக் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி சொல்றாங்க. While on the nature walk, observe different plants, insects, birds and other animals. Also, note the weather condition, whether it is hot, cold, windy and so on. இந்த மாதிரி நேச்சர் வாக்கு போகும்போது நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், இன்செக்ட், பேர்ட்ஸ், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அனிமல்ஸும் பார்ப்பீங்க. இது மட்டும் தான் பார்க்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. அந்த கிளைமேட் வந்து ஹாட்டா இருக்கா, கோல்டா இருக்கா, விண்டியா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. You can collect different types of fallen leaves or flowers and create a scrapbook. அது மட்டும் இல்லாம கீழே வந்து நிறைய லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே விழுந்து இருக்கும்ல, அந்த லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஸ்கிராப் புக் வந்து ரெடி பண்ண சொல்றாங்க. Take care of plants and animals in nature. Ensure that you do not disturb the plants and animals in the park. Do not pluck leaves and flowers. அது மட்டும் இல்லாம பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நீங்க நேச்சர் வாக் போகும்போது அதை கேர் பண்ணணும். ஒரு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸையும் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம தான் அந்த லீவ்ஸ், ஃபிளவர்ஸ் எதையுமே பிளக் பண்ணாம எதையுமே பறிக்காம கீழே இருக்கிறத மட்டும் எடுத்து ஸ்கிராப்புக்கு வந்து ரெடி பண்ண சொல்றாங்க. Record your observation in table 2.1 about the feature of stem, leaves, flowers and anything interesting in various plants. Some examples have been given for you in figure 2.1 and table 2.1. இப்போ இந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையுமே நீங்க என்னென்ன அப்சர்வ் பண்ணீங்க அப்படிங்கறத டேபிள் 2.1ல வந்து நம்மள மார்க் பண்ண சொல்றாங்க. என்னென்ன மார்க் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஸ்டெம்ஸ், லீவ்ஸ், ஃபிளவர்ஸ், இதே மாதிரி இது மட்டும் இல்லாம வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா, இல்ல வேற ஏதாவது வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து இருந்ததா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா, இப்போ பிளான்ட்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா சில பிளான்ட்ஸ் வந்து இருக்கும், இதை வந்து நம்ம கிராஸ்ன்னு சொல்லுவோம். துளசி, இதுல வந்து லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும், இதுல வந்து ஃபிளவர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நோட் பண்ண சொல்றாங்க. இது வந்து ஹிபிஸ்கஸ், இதோட பிளான்ட் அண்ட் லீஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத எல்லாமே அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. நம்ம என்னென்ன அப்சர்வ் பண்ணோமோ அது எல்லாத்தையும் இந்த டேபிள்ல வந்து மார்க் பண்ண சொல்றாங்க. What similarities and differences did you find among the plants that you observed? இப்ப மேல பார்த்த டேபிள்ல பார்க்கும்போது எல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு, எதெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். You must have observed that plants have a variety of features such as என்னென்ன நம்ம அப்சர்வ் பண்ணி இருக்கலாம். அந்த பிளான்ட்ஸ் வந்து டாலா இருக்கா, ஷார்ட்டா இருக்கா, அல்லது அந்த பிளான்ட்டோட ஸ்டெம் வந்து ஹார்டா இருக்கா, சாஃப்டா இருக்கா. Different shapes of leaves and their arrangement on the stem or
ஆர் பிரான்ச்சஸ். பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீஸ்ல இருக்க ஸ்டெம் பிரான்ச்சஸோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு, அதே மாதிரி அதோட லீஃபோட ஷேப்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஃபிளார்ஸ் வேரியிங் கலர்ஸ், ஷேப் அண்ட் சென்ட். அது மட்டும் இல்லாம ஃபிளார்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்லயும் ஃபிளார்ஸோட கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அதோட ஷேப் டிஃப்ரெண்டா இருக்கும், அது மட்டும் இல்லாம அதோட சென்ட், அதோட ஸ்மெல்லும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். Now create a list of animals you observed during this walk or from your previous experience. Record the places where they live, the food they eat and the ways they move around in table 2.2. Some examples have been provided for you. நம்ம வந்து அனிமல்ஸ் என்னென்ன அனிமல்ஸ் பார்த்தோம், அந்த அனிமல்ஸ்ல வந்து நீங்க என்னென்ன அப்சர்வ் பண்ணீங்க, அது வந்து எங்க வந்து லிவ் பண்ணுச்சு, அது என்ன சாப்பிட்டுச்சு, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு வாக் பண்ணுச்சா, ரன் பண்ணுச்சா, ஜம்ப் பண்ணுச்சா அப்படிங்கறத என்னென்ன அப்சர்வ் பண்ணீங்க அப்படிங்கறத டேபிள் 2.2ல நம்ம மார்க் பண்ண போறோம். What are the similarities and differences among the animals that you have observed and record in table 2.2? இப்போ நம்ம table 2.2ல வந்து ரெக்கார்ட் பண்ணதை வச்சு அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன similarities இருக்கு, என்னென்ன difference இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். You have observed that some animals live on land while some other live on trees. Birds live on trees, fish live in water, and some animals like frogs live on land as well as in water. Animals also have a variety of foods they consume and movements they exhibit. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நோட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, சில அனிமல்ஸ் வந்து லேண்ட்ல வந்து லீவ் பண்ணும், சில அனிமல்ஸ் வந்து ட்ரீஸ்ல வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ட்ரீஸ்ல தான் இருக்கும். ஃபிஷ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்டர்ல தான் இருக்கும். சம் அனிமல்ஸ் லைக் ஃப்ராக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது லேண்ட்லயும் இருக்கும், வாட்டர்லயும் இருக்கும். இது மட்டும்தான் அனிமல்ஸ்ல வந்து வேரி ஆகுமான்னு கேட்டா கிடையாது. அந்த அனிமல்ஸ் சாப்பிடுற ஃபுட்லயும் வேரி ஆகும். அதே மாதிரி அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ற மூவ்மெண்ட்லயும் வேரி ஆகும். Sketch the plant and animals observed by you in your notebook or prepare a scrapbook with leaves, flowers from different plants and feathers from animals. Write all the details you have gathered about them. ஏற்கனவே என்ன வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பார்த்தோம்ல, அந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே டிரா பண்ண சொல்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னா லீவ்ஸ், ஃபிளார்ஸ் இல்லாம அனிமல்ஸோட ஃபெதர்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து அதை வந்து ஒரு ஸ்கிராப் புக் மாதிரி ரெடி பண்ண சொல்றாங்க. While traveling to and from school, observe your surroundings and look out for a variety of plants and animals. Add the name of any plant or animal that you have not listed before table 2.1 and 2.2. இப்போ நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து உங்க ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பார்ப்பீங்க. இது வந்து நம்ம டேபிள் 2.1 அண்ட் 2.2ல வந்து நோட் பண்ணாததா இருந்தது அப்படின்னா அதையும் நோட் பண்ண சொல்றாங்க. Activity 2.2, let us appreciate. Close your eyes for 30 seconds and think of one plant and one animal that you have closely observed and have appreciated very much. இப்போ நம்ம வந்து ஒரு 30 seconds வந்து நம்ம கண்ணை வந்து க்ளோஸ் பண்ண போறோம். நம்ம அப்படி கண்ணை க்ளோஸ் பண்ண உடனே நம்ம கண்ணு முன்னாடி வர ஒன் பிளான்ட் அண்ட் ஒன் அனிமல்ஸ் வந்து என்ன அப்படிங்கறத அப்சர்வ் பண்ண போறோம். Now each one of you can draw the plant and animal that you thought of on the blackboard. இப்போ உங்க கண்ணு முன்னாடி என்ன அனிமல் என்ன பேர்டு வந்ததோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் போர்ட்ல நம்ம டிரா பண்ண போறோம். What are your observation about the various plants and animals that have been drawn? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன plants and animals வந்து டிரா பண்ணாங்க அப்படிங்கறதையும் அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. How many different plants and animals did the entire class draw on the blackboard? இப்போ உங்களோட கிளாஸ் பிளாக் போர்ட்ல வந்து different types of plants and animals வந்து டிரா பண்ணாங்க அப்படிங்கறதையும் அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. Do you think that there may be many more variety of plants and animals other than those drawn on the board? இப்போ இந்த போர்ட்ல டிரா பண்ணிருக்கிற மாதிரி மட்டும்தான் அனிமல்ஸ் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இருக்கு. The variety of plants and animals found in a particular region contributes to the biodiversity of that region. ஏற்கனவே நம்ம டைவர்சிட்டினா என்ன சொல்லியிருக்கோம், ஒரே பிளேஸ்ல வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வயல்ல வந்து நிறைய பிளான்ட் வந்து க்ரோ பண்றீங்க அப்படின்னாலுமே அது வந்து அந்த பிளான்ட்ல நீங்க எந்த பிளான்ட் வந்து க்ரோ பண்றீங்களோ அது மட்டும்தான் க்ரோ ஆகுமான்னு கேட்டா கிடையாது. அந்த பிளான்ட்டை தவிர இன்னும் நிறைய வெரைட்டி
வெரைட்டி ஆஃப் பிளான்ட் வந்து க்ரோ ஆயிட்டே தான் இருக்கும். இது வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம். Each member in the biodiversity of a region has a different role to play. For example, trees provide food and shelter to some birds and other animals. Animals help in spreading seeds after eating fruits and so on. Can you think of more such examples? This shows that the plants and animals are depend on each other. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட கண்ட்ரி, நம்மளோட வேர்ல்டு எப்படிதான் இருக்கு, பயோடைவர்சிட்டியில தான் இருக்கு. இப்ப இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தங்க வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஒருத்தங்க வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அனிமல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அனிமல்ஸ்க்கு தேவையான ஃபுட் வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், பிளான்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். இது பிளான்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் வந்து எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இப்ப அனிமல்ஸ் வந்து பிளான்ட்ஸ் எல்லாமே சாப்பிடுது இல்லையா, சாப்பிட்டு அதுல இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே நிறைய ஸ்ப்ரெட் பண்ணும். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த சீட்ல இருந்து நிறைய பிளான்ட் நிறைய ட்ரீ வந்து க்ரோ ஆகும்ல, அந்த மாதிரி தான் பிளான்ட் வந்து அனிமல்ல டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஒருத்தங்க கண்டிப்பா டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். How to group plants and animals. இப்ப நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப இது எல்லாத்தையுமே எப்படி குரூப் பண்றது, ஏன் குரூப் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். How would you arrange your books and notebooks in groups? Arranging them in groups help you better organize your school bag. For example, உங்களோட ஸ்கூல் பேக்கே எடுத்துக்கலாம். உங்க ஸ்கூல் பேக்ல வந்து நீங்க நோட்டு புக் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணுவீங்களா, இல்லைன்னா நோட்டு ஒரு இடத்துல, புக் ஒரு இடத்துல, ஸ்டேஷனரிஸ் ஒரு இடத்துல அப்படி சொல்லி பிளேஸ் பண்ணுவீங்களா? நம்ம எல்லாமே செப்பரேட்டா பிளேஸ் பண்ணுவோம். எதுக்காக நம்ம செப்பரேட்டா பிளேஸ் பண்றோம் அப்படின்னா வந்து அது எல்லாத்தையுமே எடுக்கணுங்கிறதுனாலதான் நம்ம வந்து செப்பரேட்டா பிளேஸ் பண்றோம். எது வந்து எந்த இடத்துல இருக்கும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ் அனிமல்ஸும் வந்து நம்ம குரூப் பண்றதுனால நம்ம எந்த பிளான்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், இல்ல எந்த பிளான்ட்ஸ் வந்து நமக்கு தேவையோ அந்த குரூப்ல போய் நம்ம சர்ச் பண்ணி அதை வந்து ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை, நம்மளால அதை வந்து கண்டுபிடிக்க முடியும், நம்மளால அதை வந்து லேர்ன் பண்ண முடியும். அதுக்காக தான் குரூப்பிங் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. Now let us look at the world around us. We are surrounded by variety of plants and animals with different feature about which you have learned in section 2.1. We can group them based on similarities and difference among them. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை சுத்தி நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இருக்கு. அந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே ஒரே ஃபீச்சர்ல இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒரு பிளான்ட்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீச்சர்ஸ்ல வந்து இருக்கும். இது எல்லாமே எப்படி நம்ம குரூப் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் பொறுத்து தான் நம்ம குரூப் பண்ணுவோம். Activity 2.3. Let us group. Collect pictures of various other plants and animals. Cut their pictures from old magazines, newspaper, chart and other sources. Paste each of these pictures on a different card. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட பிக்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அது வந்து எதுல இருந்து கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா மேகசின், நியூஸ் பேப்பர், சார்ட் இல்ல வேற எந்த சோர்சஸ்ல இருந்தாலும் அந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட பிக்சர்ஸ் வந்து நம்ம பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு கார்ட்ல வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். டிவைட் யுவர் கிளாஸ் இன் குரூப் ஆஃப் 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஈச். இப்போ உங்க கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 5 to 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி ஒரு குரூப்பா அரேஞ்ச் பண்ண போறோம். Pull the card prepared by the students in your group. இப்போ உங்களோட குரூப்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன கார்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், observe various feature of plants and animals shown on the card. இப்போ அந்த கார்ட்ல வந்து நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ஃபீச்சர்ஸ் வந்து எழுதி போறோம் இல்லையா, அதை வச்சு அதை வந்து நம்ம குரூப் பண்ண போறோம். Recall the feature of plants and animals that you have listed in table 2.1 and 2.2. இப்போ நம்ம ஏற்கனவே டேபிள் 2.1 and 2.2ல வந்து நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத மார்க் பண்ணோம்ல, அதை வந்து ரீகால் பண்ண சொல்றாங்க. Group them on the basis of common feature. இப்போ இந்த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இருக்கிற காமன் ஃபீச்சர் வச்சு நம்ம அதை எல்லாத்தையுமே group பண்ண போறோம். Discuss the basis of grouping you have made with other groups in your class. இப்போ நீங்க வந்து எப்படி அதை வந்து குரூப் பண்ணிருக்கீங்க, அதையும் உங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி குரூப் பண்ணிருக்காங்க அதையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும், you will be surprised to see that the basis used by different groups may vary. What do you think are the reasons behind it? Different students might have chosen different common feature for the grouping. For example, some students may have chosen the height of plants and the basis for grouping,
while others might have chosen presence or absence of flower basis for grouping of plants. இப்ப நம்ம அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம நிறைய சர்ப்ரைஸ் ஆகும். ஏன் எல்லா குரூப்பும் ஒரே மாதிரி குரூப்பிங் பண்ணிருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு குரூப்பும் வந்து எந்த ஃபீச்சர் வச்சு குரூப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து டிஃபர் ஆயிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து ஒரு ட்ரீன்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரீயோட ஹைட் அண்ட் வெயிட் அது வந்து டாலா இருக்கா ஷார்ட்டா இருக்கா அப்படிங்கறத வச்சு குரூப் பண்ணிருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அந்த ட்ரீல இருக்கிற ஃபிளவர்ஸ் வச்சு குரூப்பிங் பண்ணிருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அதோட லீவ்ஸ் வச்சு குரூப் பண்ணிருக்கலாம். சோ அவங்க என்ன ஃபீச்சர்ஸ் வச்சு அந்த பிளான்ஸ் வந்து குரூப் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்து ஒரு குரூப்ஸுமே வந்து அவங்க குரூப் பண்ண பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அவங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சு அந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து குரூப் பண்ணிருக்கலாம் அப்படின்னா பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபிளவர்ஸ் ஃபிளவர்ஸோட பிரசன்ட் அண்ட் ஆப்சன்ஸ் வச்சு அவங்க குரூப் பண்ணிருக்கலாம். ஹார்ட் ஆர் சாஃப்ட் ஸ்டெம் வந்து ஹார்டா இருக்கா சாஃப்டா இருக்கா அப்படிங்கறத வச்சு அவங்க குரூப் பண்ணிருக்கலாம். ஈட்டிங் ஹேபிட்ஸ் இப்ப அனிமல்ஸா இருந்தது அப்படின்னா அதோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் வச்சு அவங்க குரூப் பண்ணிருக்கலாம். பிளேஸ் தே லிவ் அவங்க வந்து எங்க வாழ்றாங்க அப்படிங்கறத வச்சு அவங்க குரூப் பண்ணிருக்கலாம். You may have grouped animals based on varied features such as what they eat, what they live, what color they are and how they move. இப்ப நம்ம அனிமல்ஸ் வந்து எப்படிலாம் குரூப் பண்ணலாம் அப்படின்னா அது என்னெல்லாம் சாப்பிடுது எங்க வாழுது அது என்ன கலர்ல இருக்கு அது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறத வச்சு நம்ம அனிமலை குரூப் பண்ணலாம். What is the importance of grouping? Grouping makes it easier to understand and study plants and animals on the basis of their similarities and டிஃபரன்சஸ். இப்ப குரூப்பிங் பண்றது ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா இப்ப நம்ம குரூப்பிங் பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ் வந்து ஈஸியா ஸ்டடி பண்ண முடியும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர்ஸ் வச்சு அவங்க எப்படி வந்து அவங்க குரூப் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிளான்ஸ் ஆர் அனிமல்ஸ்ல இருக்க சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் பொறுத்து தான் குரூப்பிங் வந்து பண்ணுவாங்க. Learn more about the importance of grouping in our daily lives in chapter material around us. இப்ப நம்மளோட டே டு டே லைஃப்ல குரூப்பிங் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு தெரியாமலே எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத மெட்டீரியல் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற சாப்டர்ல வந்து பார்ப்போம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.